ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ சக்தி டிஎன்பிசி மாக்அப் பகுதி 2 முகவுரையின் கூறுகள் மற்றும் சட்டத்திருத்தங்கள் வினாக்கள் 26 முதல் 50 வரை. 26th one 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1975, 1976, 1977, 1978. The right answer is 1976. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1976. 27th one இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை சட்டபூர்வமாக நீதிமன்றத்தில் நிலைநாட்ட முடியுமா? That is enforceable in a court of law. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆம் நிலைநாட்ட முடியும், இல்லை நிலைநாட்ட முடியாது, சில நிபந்தனைகளுடன் முடியும், குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் முடியும். The right answer is இல்லை நிலைநாட்ட முடியாது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை சட்டபூர்வமாக நீதிமன்றத்தில் நிலைநாட்ட முடியாது. 28th one நாடாளுமன்றம் சட்டப்பிரிவு 368 கீழ் முகவுரையை திருத்த முடியும் என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் கூறியது? ஆப்ஷன்ஸ் ஆர் பெருவாரி வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, கோகுலநாத் வழக்கு, சங்கரி பிரசாத் வழக்கு. The right answer is கேசவானந்த பாரதி வழக்கு. நாடாளுமன்றம் சட்டப்பிரிவு 368 கீழ் முகவுரையை திருத்த முடியும் என்று உச்சநீதிமன்றம் கேசவானந்த பாரதி வழக்கில் கூறியது. 29th one முகவுரையை திருத்தும் போது அரசியலமைப்பின் எந்த கட்டமைப்பு மாறக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் நாடாளுமன்ற முறை, அடிப்படை கட்டமைப்பு, கூட்டாட்சி முறை, அடிப்படை உரிமைகள். The right answer is அடிப்படை கட்டமைப்பு, that is basic structure. முகவுரையை திருத்தும் போது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு, that is basic structure மாறக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்தது. 13th one இந்திய மக்களாகிய நாம் என்ற வாசகம் எதை உணர்த்துகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் இறையாண்மை, இந்திய மக்களின் இறையாண்மை, அரசியல் நிர்ணய சபையின் இறுதி அதிகாரம், நீதிமன்றத்தின் அதிகாரம். The right answer is இந்திய மக்களின் இறையாண்மை. இந்திய மக்களாகிய நாம் என்ற வாசகம் இந்திய மக்களின் இறையாண்மையை உணர்த்துகிறது. 31 முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள குடியரசு, that is ரிப்பப்ளிக் என்ற சொல்லின் நேரடி பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் நாட்டின் தலைவர் பரம்பரை அரசராக இருப்பார், நாட்டின் தலைவர் மக்களால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவார், பிரதமர் மட்டுமே அனைத்து அதிகாரங்களையும் கொண்டிருப்பார், இராணுவம் நாட்டை வழிநடத்தும். The right answer is நாட்டின் தலைவர் மக்களால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவார். முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள குடியரசு, that is ரிப்பப்ளிக் என்ற சொல்லின் நேரடி பொருள் நாட்டின் தலைவர் மக்களால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவார். 32 கீழ்கண்டவற்றுள் எது முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சுதந்திரங்களுள், that is லிபர்ட்டியில் அடங்காது? ஆப்ஷன்ஸ் ஆர் சிந்தனை சுதந்திரம், வெளிப்பாட்டு சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம். The right answer is பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரம் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சுதந்திரங்களுள் அடங்காது. 33 முகவுரையில் சகோதரத்துவம், that is fraternity என்ற சொல் எதனை உறுதிப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் தனிமனித கண்ணியம் மற்றும் நாட்டின் ஒருமைப்பாடு, சொத்துரிமை, வேலை வாய்ப்பு, மத பிரச்சாரம். The right answer is தனிமனித கண்ணியம் மற்றும் நாட்டின் ஒருமைப்பாடு. முகவுரையில் சகோதரத்துவம், that is fraternity என்ற சொல் தனிமனித கண்ணியம் மற்றும் நாட்டின் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. 34
இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது கீழ்க்கண்ட எதன் சுருக்கப்பட்ட வடிவமாக கருதப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் அடிப்படை உரிமைகள், குறிக்கோள் தீர்மானம், வழிகாட்டு நெறிமுறைகள், இந்திய அரசு சட்டம் 1935. The right answer is குறிக்கோள் தீர்மானம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது குறிக்கோள் தீர்மானத்தின் சுருக்கப்பட்ட வடிவமாக கருதப்படுகிறது. 35th one. கேசவானந்த பாரதி வழக்கில் எத்தனை நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் 9 நீதிபதிகள், 11 நீதிபதிகள், 13 நீதிபதிகள், 7 நீதிபதிகள். The right answer is 13 நீதிபதிகள். கேசவானந்த பாரதி வழக்கில் 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது. 36th one. 42வது சட்டத்திருத்தத்தின் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி. The right answer is இந்திரா காந்தி. 42வது சட்டத்திருத்தத்தின் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. 37th one. முகவுரையில் எந்த வகையான சமத்துவம் தட் இஸ் ஈக்குவாலிட்டி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் அந்தஸ்து மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம், வருமானத்தில் சமத்துவம், சொத்துரிமையில் சமத்துவம், கல்வியில் சமத்துவம். The right answer is அந்தஸ்து மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம். முகவுரையில் அந்தஸ்து மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம் சமத்துவம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. 38th one. முகவுரை என்பது அரசியலமைப்பின் மிக உன்னதமான பகுதி என்று கூறிய முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜே.சி. ஷா, எம். ஹிதாயத்துல்லா, வை.சி. சந்திரசூட், பி.என். பகவதி. The right answer is எம். ஹிதாயத்துல்லா. முகவுரை என்பது அரசியலமைப்பின் மிக உன்னதமான பகுதி என்று கூறிய முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி எம். ஹிதாயத்துல்லா. 39th one. முகவுரையில் கூறப்பட்டுள்ள ஒருமைப்பாடு தட் இஸ் இன்டெகிரிட்டி என்ற சொல் சேர்க்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க, பிராந்தியவாதத்தை தடுத்து நாட்டின் ஒற்றுமையை காக்க, புதிய மாநிலங்களை உருவாக்க, குடியுரிமை வழங்க. The right answer is பிராந்தியவாதத்தை தடுத்து நாட்டின் ஒற்றுமையை காக்க. முகவுரையில் கூறப்பட்டுள்ள ஒருமைப்பாடு தட் இஸ் இன்டெகிரிட்டி என்ற சொல் சேர்க்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் பிராந்தியவாதத்தை தடுத்து நாட்டின் ஒற்றுமையை காக்க. 40th one. இந்திய குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை இந்தியா ஒரு குடியரசு நாடு என்பதை நிரூபிக்கிறது. முகவுரையில் உள்ள இக்கருத்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிரான்ஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா. The right answer is பிரான்ஸ். இந்திய குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை இந்தியா ஒரு குடியரசு நாடு என்பதை நிரூபிக்கிறது. முகவுரையில் உள்ள இக்கருத்து எந்த நாட்டின் பிரான்ஸ் நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. 41. குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில் யாரால் முன்மொழியப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். The right answer is ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில் ஜவஹர்லால் நேருவால் முன்மொழியப்பட்டது. 42nd one. கீழ் வருவனவற்றுள் எது முகவுரையின் 4 முக்கிய கூறுகளில் ஒன்றாக இல்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் அரசியலமைப்பின் அதிகார மூலம், இந்திய அரசின் தன்மை, அரசியலமைப்பின் நோக்கங்கள், அடிப்படை கடமைகளின் பட்டியல். The right answer is அடிப்படை கடமைகளின் பட்டியல். அடிப்படை கடமைகளின் பட்டியல் முகவுரையின் 4 முக்கிய கூறுகளில் ஒன்றாக இல்லை. 43.
1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தபோது இந்திய அரசியலமைப்பின் அசல் முகவுரையில் இருந்த சொற்கள் எவை? ஆப்ஷன்ஸ் ஆர் இறையாண்மை சமதர்ம குடியரசு, இறையாண்மை மக்களாட்சி குடியரசு, இறையாண்மை மதச்சார்பற்ற குடியரசு, சமதர்ம மதச்சார்பற்ற குடியரசு. The right answer is இறையாண்மை மக்களாட்சி குடியரசு. 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தபோது இந்திய அரசியலமைப்பின் அசல் முகவுரையில் இருந்த சொற்கள் இறையாண்மை மக்களாட்சி குடியரசு. 44th one. முகவுரையில் சமதர்மம் தட் இஸ் சோஷியலிஸ்ட் என்ற சொல் சேர்க்கப்படுவதற்கு முன்பே அந்த எண்ணம் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மறைமுகமாக இடம்பெற்றிருந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் தட் இஸ் டிபிஎஸ்பி, அடிப்படை கடமைகள், அவசர கால விதிகள். The right answer is அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் தட் இஸ் டிபிஎஸ்பி. முகவுரையில் சமதர்மம் தட் இஸ் சோஷியலிஸ்ட் என்ற சொல் சேர்க்கப்படுவதற்கு முன்பே அந்த எண்ணம் அரசியலமைப்பின் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பகுதியில் மறைமுகமாக இடம்பெற்றிருந்தது. 45th. முகவுரையில் மதச்சார்பின்மை என்ற சொல் சேர்க்கப்படுவதற்கு முன்பே அது தொடர்பான அடிப்படை உரிமை எந்த விதிகளில் இருந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் விதிகள் 14 to 18, விதிகள் 19 to 22, விதிகள் 25 to 28, விதிகள் 29 to 30. The right answer is விதிகள் 25 to 28. முகவுரையில் மதச்சார்பின்மை என்ற சொல் சேர்க்கப்படுவதற்கு முன்பே அது தொடர்பான அடிப்படை உரிமை விதிகள் 25 to 28 இருந்தது. 46th one. முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு முக்கிய அங்கம். ஆனால் அதை மட்டும் வைத்துக்கொண்டு நீதிமன்றங்கள் சட்டங்களை ரத்து செய்ய முடியாது என்று இது எந்த வழக்கின் சுருக்கம்? ஆப்ஷன்ஸ் ஆர் பெருபாரி வழக்கு, கோலக்நாத் வழக்கு, கேசவானந்த் பாரதி வழக்கு, மேனகா காந்தி வழக்கு. The right answer is பெருபாரி வழக்கு. முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு முக்கிய அங்கம். ஆனால் அதை மட்டும் வைத்துக்கொண்டு நீதிமன்றங்கள் சட்டங்களை ரத்து செய்ய முடியாது என்பது பெருபாரி வழக்கின் சுருக்கம். 47th one. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி அதன் இதயம் தட் இஸ் ஹார்ட் என்று பொதுவாக கருதப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் அடிப்படை உரிமைகள், முகவுரை, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், முகவுரை மற்றும் அடிப்படை உரிமைகள் இரண்டும். The right answer is முகவுரை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை பகுதி அதன் இதயம் என்று பொதுவாக கருதப்படுகிறது. முகவுரையில் கூறப்பட்டுள்ள சிந்தனை, பேச்சு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் சுதந்திரம் எதனை அடைய வழிவகுக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் தனிமனித சுதந்திரம் மற்றும் மக்களாட்சி, பொருளாதார வளர்ச்சி, புதிய சட்டங்கள் இயற்றல், மாநில சுயாட்சி. The right answer is தனிமனித சுதந்திரம் மற்றும் மக்களாட்சி. முகவுரையில் கூறப்பட்டுள்ள சிந்தனை, பேச்சு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் சுதந்திரம் தனிமனித சுதந்திரம் மற்றும் மக்களாட்சி அடைய வழிவகுக்கிறது. 49th one. இந்தியாவின் முகவுரை அமெரிக்க முகவுரையை விட மேலானது, அது நமது அரசியலமைப்பின் ஆன்மா என்று பாராட்டியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் KM முன்ஷி, ஜஸ்டிஸ் ஹிதயத்துல்லா, சர் ஐவர் ஜென்னிங்ஸ், கிரான்வில் ஆஸ்டின். The right answer is ஜஸ்டிஸ் ஹிதயத்துல்லா. இந்தியாவின் முகவுரை அமெரிக்க முகவுரையை விட மேலானது, அது நமது அரசியலமைப்பின் ஆன்மா என்று பாராட்டியவர் ஜஸ்டிஸ் ஹிதயத்துல்லா.
58th one. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் தங்கள் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் எதில் பிரதிபலித்துள்ளனர்? ஆப்ஷன்ஸ் ஆர் முகவுரை, அடிப்படை கடமைகள், 8வது அட்டவணை, தேர்தல் விதிகள். The right answer is முகவுரை. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் தங்கள் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் முகவுரையில் பிரதிபலித்துள்ளனர். Thank you for watching. Subscribe for more videos. Thank you so much.